Hi students, நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்க. இப்போ நான் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா சம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க கொஸ்டின்ஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 8லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 8th கொஸ்டின், ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் ட்ரான் from a point whose distance from the center of a circle is 5 cm and the radius of the circle is 3 cm. ஓகே, இது கண்டிப்பாக புக்ஸம் தான், கண்டிப்பாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இவ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் பி மைனஸ் 5a. ஸோ 5 இன்ட்டு ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பியோட 5a மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணால் போதும். ஓகே, இது கூட புக் சம் தான், கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சம்மும் பார்க்கல ஈஸியாக இருக்கும், பட் சால்வ் பண்ணையில் தான் நமக்கு எங்கேயாவது எரர் ஆகும், எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகும். ஸோ எல்லா சம்மும், ஈச் அண்ட் எவ்ரி சம் யூ ஷுட் சால்வ் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, if radii of 2 concentric circles are 4 cm and 5 cm, then find the length of the chord of one circle which is a tangent to a other circle. diagram இருக்கு, நம்ம Pythagoras theorem ஃபாலோ பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே, find the angle of elevation of a top of a tower from a point on the ground which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு பித்தகோரஸ் தியரமை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இந்த பேட்டர்னில் நம்ம நிறைய சம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட், எ பிளேயர் சிட்டிங் ஆன் எ டாப் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் 20 மீட்டர் அப்சர்வ் த angle of depression of ball lying on the ground as 60 degree. Find the distance between the foot of the tower and the ball. இந்த மாதிரி பேட்டர்ன் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் கொஸ்டின் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் ஒமிட்டே பண்ணிடாதீங்க. ஓகே, எப்போல்லாம் √3க்கு வேல்யூ கொடுக்குறாங்களோ இந்த வேல்யூஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, ஃபைண்ட் தி டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ். சர்ஃபேஸ் ஏரியாவை கொடுத்துட்டு டயமீட்டர் கேட்டிருக்காங்க. டயமீட்டர்னா என்னது, டி கேட்டிருக்காங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணாலே நமக்கு ரேடியஸ் கிடைச்சிரும். ரேடியஸ் கிடைச்சிருச்சுன்னா ரேடியஸோட இன்ட்டு 2 பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து நமக்கு டயமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. எ கோன் ஆஃப் ஹைட் 24 meter இஸ் மேட் அப் ஆஃப் மாடலிங் கிளே. எ சைல்டு reshapes into the form of cylinder of same radius as cone. ஓகே, இந்த ஷேப்பை அவங்க ரீசேஞ்ச் பண்ணி கோனா கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஓகே, அப்போ சிலிண்டராக ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கோனை சிலிண்டராக சேஞ்ச் பண்ணும்போது சேம் ரேடியஸே வச்சுக்கிறாங்க. அப்போ அதோட லென்த், தட் மீன்ஸ் ஹைட்டு என்ன கிடைக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, construct a 3x3 மேட்ரிக்ஸ் whose elements are a, I, j equal to I square j square. இந்த பேட்டர்ன் புக்கில் இருக்கு, எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கும், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் சம். ஏ ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் பி மைனஸ் 5a. இதே சம் தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பரில் கூட இருந்துச்சு. அப்போ என்னது, இது ரிப்பீட்டட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் சம். ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ. ஆல்சோ வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஏபியும் பிஏவும் சேமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே, வந்ததுன்னா எஸ் சொல்லணும், இல்லைன்னா நோன்னு சொல்லணும். நெக்ஸ்ட், what length of the ladder is needed to reach a height 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall? Round off your answer of the next 10th place. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் பண்ணுறோம், நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கிடைச்சிரும். நியரஸ்ட் 10th பிளேஸ்னா என்னது, இப்போ 2.756 இப்படி இருந்ததுன்னா 10th பிளேஸ்னா இதுதான் 10th பிளேஸ். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை ஸ்டாப் பண்ணணும்னா 100th பிளேஸை பார்க்கணும். இது 5 and 5 அபோவாக இருந்தா, 5 இல்லைன்னா 5 விட பெருசாக இருந்தா இதில்
+ 1 ஆட் பண்ணிக்கணும். நம்ம லோயர் கிளாஸில் ரவுண்ட் ஆஃப் படிச்சப்போம் அதுதான். அப்போது ஆன்சர் 2.76 5ஓட 1 ஆட் பண்ணியிருக்கோம். இது எழுத வேண்டாம். இதுக்கு பேர் தான் ரவுண்ட் ஆஃப் நியரஸ்ட் 10th பிளேஸ். ஓகே, next, the length of the tangent of the circle from the point B, which is 25 cm away from the center, is 24 cm. What is the radius of the circle? Okay, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் மஸ்ட் நீங்க டயக்ராம் போடணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்றதுக்கெல்லாம் மார்க் கிவன் எழுதினாலே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மார்க் கிடைச்சிடும். ஓகே, அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்பதான் சென்டம் நீங்க எடுக்க முடியும். நெக்ஸ்ட், டிஃபைன் கேவாஸ் தியரம். கேவாஸ் தியரம் புக்கில் இருக்கு. ஜஸ்ட் நீங்க மெமரி பண்ணி அதை இங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதுக்கு நேச்சர் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நேச்சர் ஆஃப் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. del = b² - 4ac. இதுல வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை வச்சு which is greater than 0னா ஒரு ரிசல்ட், less than 0னா ஒரு ரிசல்ட், equal to 0னா ஒரு ரிசல்ட். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, next, what length of the ladder is needed to reach the height 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall round of the nearest 10th place. இப்போதான் நம்ம இந்த சம் பார்த்தோம். ஸோ இந்த சம் என்னது, ரிப்பீட்டட் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் சம், நல்லா சால்வ் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட், a cat is located at the point -6, -4 in xy plane. A bottle of milk is kept at the position 5, 11. The cat wishes to consume of the milk traveling through the shortest possible distance. அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் இஸ் நீடட் டு டேக் இட்ஸ் மில்க். ஸோ அவங்க சொன்ன பொசிஷனை நம்ம ட்ரா பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட், ப்ரூவ் தட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos θ divided by 1 - cos θ equal to cosecant θ plus cot θ. இந்த சம் நம்மளோட சேனல்லையே இருக்கு, நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லியிருக்கேன். Next, if the total surface area of the cone of radius 7 cm is 704 cm, then find the slanting height. Slanting height na L find out பண்ணனும். அவங்க total surface area of cone கொடுத்துட்டாங்க. அப்ப கோனோட ஃபார்முலா எழுதிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி L ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, if ratio of radii of two ஸ்பியரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலாஸ் தெரியணும், ஸ்பியரோட ஃபார்முலா தெரியணும், அதே மாதிரி ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா நமக்கு வேணும், தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் ஜஸ்ட் ரேஷியோனா என்னது, இந்த மாதிரி இஸ்டு போட்டு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இஃப் தி ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட், இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Find the range and coefficient of range of the following data 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. எப்படி ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ரேஞ்சோட ஃபார்முலா என்னது, கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா என்னதுன்னு டீட்டெயிலாக நம்ம சேனலில் இதே சம்முக்கே போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம பிளேலிஸ்டாகவே வச்சுருக்கோம் 2 மார்க் கொஸ்டின், அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். What is the probability that the leap year selected at random will contain 53 Saturdays? இந்த ப்ராபபிலிட்டியில் இந்த மாதிரி சாட்டர்டேஸ் எத்தனை இருக்கு, சண்டேஸ் எத்தனை இருக்கு, லீப் இயர்ல எத்தனை வீக்ஸ் வருது, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி சம்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன் பெர்பெண்டிகுலர் டு த ஒரு ஈக்குவேஷன் அண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஒரு ஈக்குவேஷன் பாயிண்ட் கொடுத்து ஃபைண்ட் தி ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா வி ஹாவ் அ ஃபார்முலா, அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த சம்மும் நம்மளோட சேனலில் 2 மார்க்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நல்லா ரெஃபர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ண தான் உங்களுக்கு ஈஸி ஃப்ளோ வரும், எரர் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எழுத முடியும். ஓகே, இப்போ நம்ம 2 மார்க் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி அப்கமிங் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.